பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரை இது நம்ம வீட்லேயும் இருக்குது, எல்லார் வீட்லேயுமே பெரும்பாலும் வச்சுருப்பாங்க. இங்கெல்லாம் நம்ம வந்து கீரையை டெய்லி எடுத்துக்கிட்டு இருந்தாலே போதும். இதிலே விட்டமின் ஏ, அயன் சத்து, இன்னும் வந்து கால்சியம், பொட்டாசியம் எல்லாமே பொதுவாக எல்லா சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு இந்த கீரையில். வயிற்று புண்ணை ஆற்றக்கூடியது, நல்லா மோஷன் ஃப்ரீயாக்கக்கூடியது. நம்ம வந்து இதை சாப்பிட்டாலே நமக்கு நோய் நொடிகளே இல்லாமல் இருந்துக்கலாம். நான் யாரும் இந்த மாதிரி உருவணும் அதுக்கு பயந்து தான் எல்லோரும் அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் இதை வந்து நாளே பறித்து நம்ம வந்து ஒரு பேப்பரில் அப்படியே அந்த கீரையோட இது இப்படியே எடுத்து ஒரு பேப்பரில் போட்டு மூடி வச்சிட்டோன்னு வச்சுங்களேன், அதில் அந்த இலையெல்லாம் நல்லா உதிர்ந்து போயிடும். அதுலேயே அதை அப்படியே எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். முக்கியமான ஒன்று என்னென்னா, இந்த கீரை உருவும் போது இந்த பூச்சிகள் இருக்கும் பின்பக்கத்தில், இந்த பூச்சிலாம் முட்டையிட்டு வச்சுட்டோம். நம்ம அதையெல்லாம் நல்ல கீரையை எடுத்து, இது கூட நல்ல கீரையை எடுத்து பார்த்து தான் நம்ம உருவணும். பின்பக்கம் பார்த்துக்கணும். இல்லைன்னா அந்த பூச்சிகளோட முட்டைக்கு நமக்கு உள்ளே போயிடும். சில இது இறந்தாலும் சில இது மூலம் அதன் மூலம் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படலாம், வயிற்றுப்போக்கு போகும். அது ஒரு காரணம். நல்லா கிளியராக பார்த்து நல்லா அலசிட்டு அப்படி வேக வச்சு நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டோம்னா நல்லா கறித்துண்டு மாதிரி நல்லாயிருக்கும். சில பேர் தண்ணி இல்லாமல் சுண்டுனாங்கன்னா அது ரொம்ப சவச்சவன்னு இருக்கும். இதுலேயே இந்த பூக்கள் வந்து ரொம்ப சத்து நிரம்பியது. இது மட்டும் இல்லாமல் இந்த உயிரணுக்கள் பெருக்கத்துக்கெல்லாம் இது தான் பயன்படுத்துது, ரொம்ப தகுதி வாய்ந்தது. இதை அப்படியே நெய்யில் போட்டு வறுத்து அதை சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லது. வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்க அடிக்கடி கீரையை பயன்படுத்திக்கிங்க. கீரை பயன்படுத்தினோம்னா சாப்பாட்டோடு பொதுவாக நம்ம வந்து புளிக்குழம்பு, வெங்காய குழம்பு, கருவாட்டு குழம்பு, இந்த மாதிரி குழம்பு, மிளகு குழம்பு, பூண்டு குழம்பு, இதுக்கெல்லாம் வந்து கீரை அவசியம் இருக்கணும்னு நம்ம பயன்படுத்துகிறோன்னு வச்சுங்களேன். எங்கள் வீட்டிலாம் வந்து வெங்காய குழம்பு, பூண்டு குழம்பு, இந்த மாதிரி குழம்புகள்லாம் வைக்கும்போது அவசியம் இந்த கீரை செஞ்சுடுவோம். இவ்வளோ நாட்களும் இல்லை, ஆனால் இப்போ வந்து முதல்ல இருந்தது ஆரம்பத்தில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது. இப்போ ஒன்று வச்சு உருவாக்கி அதில் வந்து முருங்கைக்காயும் நல்லாயிருக்கும், இந்த கீரையுமே நல்லாயிருக்கும். எல்லாருமே பயன்படுத்திக்கிங்க. சிரமம் பார்க்காம கொஞ்சம் உருவி இது டெய்லி ஒரு 1 ஹவராவது உட்காந்து அதுக்கு மெனக்கெட்டு பண்ணினோம்னா அருமையான உணவு, உடல் ஆரோக்கியத்துக்கு சிறந்தது. முருங்கைக்காயும் அப்படி தான், சொல்லவே வேணாம். இங்கெல்லாம் இப்போ வந்து ப்ளட்டில் வந்து ஹெச்பி குறையுதுன்னா இதை டெய்லி எடுத்துக்கலாம். ஹீமோகுளோபின் அதிகமாகிடும். கீரை தான் சாப்பிட சொல்லுவாங்க. டாக்டர்கிட்ட போனாலே கீரை சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்பாங்க. இதை பயன்படுத்தி எல்லோரும் பயனடைங்க. தேங்க்யூ.